காப்பி அடிப்பான். ஏசப்பா சொல்லிட்டாங்களா, ஏசப்பா பிள்ளைகளை பார்த்து வாழ்க வளமுடன் அப்படியா அப்படின்னு இதுல ஒரு குரூப் எழுப்பிட்டான் பிசாசு. இதே வார்த்தையில ஒரு குரூப் என்ன செஞ்சுட்டான், பிசாசு எழுப்பிட்டான். அப்ப நம்ம வாழ்ந்து காட்டணுமா காட்டக்கூடாதா? ஏசப்பாவுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும், சந்தோஷமா மகிழ்ச்சியா என்ன செய்யணும், வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா கிறிஸ்து உடையவர்கள் எப்படி இருக்கணும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். கலாத்தியர் 5:24 வாசிங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் எழுதிட்டாங்க. போடுங்க, 5:24 போடுங்க. கிறிஸ்துவுடையவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் அதன் இச்சைகளையும் எப்படி ஏசப்பா சிலுவையில் அறைந்து வெற்றி சிறந்தாரோ அதே போல நாமும் சிலுவையில் அறைய வேண்டும். ஆமென். நாமளும் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னா சொல்லுங்க, என் மாம்சத்தை அதன் ஆசைகளை அதன் இச்சைகளை நான் சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியுது? எனக்காக ஏசப்பா சிலுவையில் அடிபட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. அவன் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்யணும், சிலுவையில் என்ன செய்யணும், அடிக்கணும். ஓ ஆசை, ஓ இச்சை. ஆமா, எத்தனை பேருக்கு சிலுவையில் அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் இதை சிலுவையில் அடிக்கணும்னு இஷ்டப்படுறீங்க? அவன் உன்னோட ஆசை, உன்னோட இச்சையெல்லாம் என்ன செய்யணும், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய அன்னைக்கு பாருங்க, அந்த அம்மாவை 400 கிலோமீட்டர், 2 அம்மாவை எத்தனை கிலோமீட்டர் நடக்க சொன்னாரு, 400 கிலோமீட்டர் நடக்க சொன்னாரு. அந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க, நடந்தாங்க. தங்களுடைய ஆசைகளை தங்களுடைய காரியத்தெல்லாம் சிலுவையில் அடைச்சிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஏசப்பா எங்களுக்கு முன்னாடி போகிறான்னு சொல்லி அவங்க நடந்தாங்க. அல்லேலூயா. அதான் அவங்க தான் கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்துவை உடையவர்களுக்கு முன்பதாக கிறிஸ்து செல்லுவார். ஏசப்பாவை உடையவங்களுக்கு முன்பதாக யார் செல்வா, ஏசப்பா செல்வாங்க. அல்லேலூயா. ஏசப்பா போகணும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, என் முன்னாடி ஏசப்பா போகிறார்? ஆமென். நீங்க வெளியில போகும்போது நீங்க சொல்லணும். ஆமென். போகும்போது நடக்கும்போது சொல்லணும், என் முன்னாடி ஏசப்பா நீங்க போறீங்க தானே. சங்கீதத்துல வாசிச்சோம், அவரின் வலது பரிசுத்துல இருக்கிறதுனால அசைக்கப்பட மாட்டேன். ஆமென். அப்ப முன்னாடி இப்படி பார்த்து நீங்க முன்னாடி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க முன்னாடி போறீங்க, சோத்திரம். அப்புறம் அப்படி கொஞ்சம் வலதுபுறம் பார்த்து, ஏசப்பா நீங்க என் வலது பக்கத்திலையும் இருக்கிறீங்க, அவர் என் வலது புறத்திலும் இடது புறத்திலும் என்ன செய்கிறாரு, என்ன நெருக்கி இருக்கிறார். சத்துருதான் உங்களை நெருக்க முடியாது, ஆனா ஏசப்பா உங்களை நெருக்குவார். அல்லேலூயா. நியாயம் கேட்டு மகன் உங்களை நெருக்க முடியாது, ஆனா ஏசப்பா உங்களை என்ன செய்வாரு, அவர் முன்னாக போனாலும் அவர் எனக்கு பின்னாகவும் இருக்கிறார். நான் வானத்துக்கு ஏறினாலும் கடல் ஆழ போனாலும் அங்கேயும் அவர் என்னை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லணும், என் முன்னாடி ஏசப்பா என்ன செய்றீங்க, போறார். ஆமென், சோத்திரம். அல்லேலூயா. அப்படிங்க சைடுல பார்த்து ஏசப்பா வலது பக்கத்துல இருக்கிறாங்க, சோத்திரம். ஏசப்பா அப்படி இறுக்கமா என்ன நெருக்கி இருக்கிறாங்க, சோத்திரம். அல்லேலூயா.